எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தாங்க பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். அதுக்கு உண்டானது என்னென்ன பொருள் வேணும் பார்ப்போங்க. இந்த ஒருங்க 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு வேர்க்கடலை இருக்குது. அதோட ஒரு 5 நல்ல பழுத்த தக்காளி பழம் அறுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, பட்டை மிளகா ஒரு 6-7 மிளகா வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடு உரிச்சு இருக்குது. ஒரு கொஞ்சோன்னு கருவேப்பிலை இருக்குது. சீரகம் இது இந்த சட்னிக்கு இதுக்கு தேவை. முதல்ல நம்ம கடலைப்பருப்பு அந்த வேர்க்கடலையை வறுத்துக்கிடுவோம். அடுப்பில் சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். தோலோடு போட்டாலும் சரி, நம்ம தோல் இல்லாத பருப்பும் போடலாம். இது தோலோட தான், பச்சை வேர்க்கடலை தான். நம்ம வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் நம்ம லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கடலை நல்லா வறுவடட்டும். நம்ம வறுவட்டோடனே அப்புறம் நம்ம கடலை பருப்பை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுவட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம இதில் கடலைப்பருப்பையும் போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பருப்பை வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கிறோமுங்க. பருப்பு நல்லா வறுவட்டோடனே அப்புறந்தே நம்ம தக்காளி, காஞ்ச மிளகா, இந்த வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கெல்லாம் ஒன்றா வறுத்த பின்னால் ஆற விட்டு அப்புறந்தே நம்ம மிக்சியில் விட்டு அரைக்கணும். இப்போ அந்த எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் அதில் போட்டு வறுத்துக்கிடுவோம். கருகாத அளவுக்கு வறுத்துக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சே வச்சுக்கிறோமுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த சட்னி தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்குமுங்க, நல்லா இருக்கும். நம்ம நிறையா தேவைப்படும் தான் நிறையா கொஞ்சம் அந்த பருப்பு இதெல்லாம் ஒரு 6-7 பேர்த்துக்கு நம்ம நிறையா சட்னி சேர்க்கணுண்டா பருப்பு இதுகளை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறோம். சட்னி சூப்பராக இருக்குங்க. நல்லா வறுவட்டி எடுத்துக்கிறோம். அதே சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைப்பூடு பள்ளியும் அதில் சேர்த்துக்குவோங்க. அது லேசாக நல்லா வதங்கணும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கிறோம். இந்த கருவேப்பிலை இதில் வதக்கியம்ம சட்னிக்கு அந்த கருவேப்பிலை வாடை தெரியாது, நல்லாயிருக்கும் சட்னி. கருவேப்பிலை லேசாக வதங்கின உடனே நம்ம தக்காளி 5-6 தக்காளி பழமாக கழிஞ்ச பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் இதை போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி, இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதை அப்படி உதுத்து விட்டுறணும். அப்போத்தான் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்குறது நல்லா வதங்கிடும். தக்காளி பழம் நல்லா மையமாக வதங்கணுமுங்க. அப்போத்தான் நம்ம சட்னி அரைக்கிறது தக்காளின்றது தெரியாமல் நல்லா நைஸாக அரைபட்டுரும். சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது நம்ம கெட்டியாகவும் வச்சுக்கிடலாம். நம்ம தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம், நல்லாயிருக்கும். ஆள் நிறையா இருக்கும், கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்ப்போம்ல, அதுக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிடலாம். நல்லா வதங்கட்டுமுங்க. ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் கூட குறைச்சிருந்தா சீரகம் அதில் போட்டுக்கிறோம். முதவே போட்டிருக்கணும். 4 அவத்துன்னு அதை வரமிளகாயை போட்டு சீரகம் போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கணும். அந்த மையமாக வதங்கினாத்தேன் நல்லாயிருக்கும். வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. பருப்பு வச்ச வறுத்து வச்ச வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா வறுவட்டுருச்சு. இதை நான் ஒரு மிக்சி சாரில் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கிறேன். வலுவலுண்டு அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டே இந்த வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கதெல்லாம் அப்புறம்தான் போட்டு அரைக்கணுமுங்க. பாருங்கள், நல்லா மையமாக தக்காளி வதங்கிருச்சு, நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம குறப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம்.
பாருங்க, இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அரைச்ச பின்னால் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி அரைச்சிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா அரைச்சாச்சு, சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி, அதே சட்டியை வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கடுகும் உளுந்தம் பருப்பும் நம்ம அதில் போடுறோம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனேயே, நல்லா அந்த பாருங்க வெடித்த உடனேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதில் போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டு வரணுன்னே கொஞ்சோண்டு அதில் வந்து பெருங்காயம் போடணும். நல்ல மணமாக இருக்குங்க. கொஞ்சோண்டு ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டு அது எல்லாம் நல்லா வதங்கினோடனேயே நம்ம இந்த ஆட்டி வச்சுருக்க சட்னியை அதில் தூக்கி கொதிக்க விட்டுறணுங்க. பாருங்கள், அதில் நான் சட்னி ரொம்ப கொலன்னு இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நான் கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வந்து கல் உப்பு நான் வந்து இந்த 1 ஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பத்தலைண்டா அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கிடலாம் உப்பு. சட்னி நல்லா கொதிக்கவும், கொதித்த பின்னால் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக. அதில் இந்த சட்னி வந்து தொட்டும் தொடாமல் சாப்பிட்றத விட நல்லா நிறையா ஊற்றி சாப்பிடணுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும் சட்னி. பாருங்கள், சட்னி சூப்பராக கொதிக்குதுங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு, நெடக்கடலை பருப்பு, குழம்பு இந்த கடலைப்பருப்பும் போட்டு சூப்பராக இருக்குங்க. சட்னி நல்லா கொதிச்சிச்சுன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றி இவ்வளோ குளன்னு இருக்கு பாருங்க. இது போதும். ரொம்ப கொதிச்சோம்னா சட்னி ரொம்ப கொதிச்சிச்சுன்னா சட்னி வந்து கடுத்து போயிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் கடலைப்பருப்பு சட்னி, தக்காளி வெங்காயம் போடாமல் அந்த மாதிரி சட்னி வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றதில் எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.